சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக படை பாதுகாப்பு வழங்குவதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம் செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், உச்சநீதிமன்றத்தில் அதாவது உயர்நீதிமன்றத்தில் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய படை பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது நீதிபதிகள் என்ன தெரிவித்தாங்க? உமா, அதாவது இன்றைக்கு நீதிபதி டி.எஸ். தாக்கூர், பிரஃபுல்லா சி. பந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பாக தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி டி.எஸ். தாக்கூர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பயந்து கொண்டே உட்கார்ந்து கொண்டு வழக்கை விசாரிப்பதை நாங்கள் ஏற்க முடியாது, ஒரு நீதித்துறை என்பது மிகவும் மரியாதைக்கு உட்பட்டதாகவும் அதே நேரத்தில் மிகவும் வலிமை வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நீதித்துறையினுடைய செயல்பாடு என்பது முக்கியமாக பார்க்கப்படும், அப்பொழுதுதான் நீதித்துறையானது தொடர்ந்து எந்தவிதமான தொய்வும் இல்லாமல் செயல்பட முடியும். அதே நேரத்தில் தமிழக அரசினுடைய சார்பிலிருந்தும் தமிழக காவல்துறையுடைய சார்பிலிருந்தும் முறையான பாதுகாப்பு வழங்க தவறியதை அடுத்துதான் உயர்நீதிமன்றமானது இது போன்ற ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கிறது. ஒருவேளை சிஐஎஸ்எஃப் வீரர்களால் அங்கு சென்று பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பை ஒழுங்காக செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பிறகு சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இல்லை என்றால் இராணுவமே வந்து அங்கு பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளலாம், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கு மொழி பிரச்சனை என்பது குறித்து உங்களுடைய கவலையை நீங்கள் விட்டுவிடுங்கள், அது குறித்து உயர்நீதிமன்றம் தான் கவலைப்பட வேண்டும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு நீதிமன்றத்தினுடைய அறைக்கு உள்ளாக வந்து நின்று கொண்டு யாரோ சிலர் ஏதோ செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்ட அந்த காவல்துறையை நம்பி எவ்வாறு இது போன்ற ஒரு பாதுகாப்பை ஒப்படைக்க முடியும்? ஏனெனில் ஒரு நீதிபதி தன்னுடைய அறையில் உட்கார்ந்து வழக்கை விசாரிக்கும் பொழுது அவருக்கு பயம் கலந்த ஒரு வழக்கை விசாரிப்பதை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழக அரசினுடைய இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது. வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இந்த வழக்கு தொடர்பாக முறையிட்டுக் கொள்ளுங்கள். அந்த வழக்கு இன்னும் அங்கு நிலுவையில் இருக்கிறது. தமிழக அரசினுடைய இந்த மனு மீது நாங்கள் எந்த காரணம் கொண்டும் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்ததை அடுத்து தங்களுடைய தள்ளுபடி முடிவை அடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கும் உச்சநீதிமன்றமானது அனுமதி வழங்கி இருக்கிறது. உமா, மனோஜ், இது தொடர்பாக வேறு என்னென்ன தமிழக அரசு தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? தமிழக அரசுடைய சார்பிலிருந்து வழக்கறிஞர் நாகேஸ்வர் ராவ் இன்றைக்கு ஆஜராகினார். அப்பொழுது அவர் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அடுத்து உயர்நீதிமன்றத்திற்கு உள்ளாக தமிழக காவல்துறை அதிகாரிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. எனவேதான் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக கூட 2 நாட்களுக்கு முன்பாகவே உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு எங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற பதிவாளரோ வழக்கறிஞர்களாக வருபவர்களை எந்தவித காரணம் கொண்டு தடுக்க வேண்டாம் என்று தெரிவித்து விட்டார். மேலும் நீதிமன்ற அறைக்கு உள்ளாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு காவல்துறை எவ்வாறு உள்ளே செல்ல முடியும்? அவ்வாறு உள்ளே சென்றால் இது மேலும் ஒரு 2009 சம்பவத்தை போன்ற ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிவிடுமோ என்ற ஒரு கவலை எங்களுக்கு இருந்தது என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாது அங்கிருந்து அதாவது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள், அவர்களால் ஒரு முறையான பாதுகாப்பை வழங்கிவிட முடியாது. இந்த பாதுகாப்புக்கென தமிழக அரசுடைய சார்பிலிருந்து 900 வீரர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 5.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழக காவல்துறை சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து என்று தெரிவித்தார். ஆனால் எந்த விதமான கருத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டதுமா? உச்சநீதிமன்றம் தெரிவித்ததை போன்று தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியுமா, அல்லது தமிழக அரசு அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்? உமா, அதாவது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியை அடுத்து தமிழக அரசு தன்னுடைய அந்த மனுவை திரும்ப பெற்றுவிட்டார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கே சென்று தங்களுடைய தரப்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அவர்களிடம் முறையிடலாம். ஒருவேளை உயர்நீதிமன்றம் அங்கு நிராகரித்தால் மட்டுமே மீண்டும் இங்கு வர முடியும். ஏனெனில் நீதிபதி டி.எஸ். தாக்கூர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது, நீங்கள் சிஐஎஸ்எஃப் கொடுத்து விட்டீர்களா என்பது குறித்தெல்லாம் அங்கு முறையாக தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை அவ்வாறு தெரிவிக்கக்கூடிய சமயத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களிடம் சென்று சொல்லுங்கள், அவர்கள் எடுத்து ஒருவேளை உங்களுக்கு சிஐஎஸ்எஃப் தேவையில்லை, தமிழக காவல்துறையை மேற்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டால் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் எங்களால் இந்த விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிவித்து விட்டார். எனவே தற்பொழுதைய சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் சென்று தமிழகம் முறையிட வேண்டும். ஒருவேளை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டால் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. உமா.